ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல மொறுன்னு அதே டேஸ்ட்லேயே காலிஃப்ளவர் 65 தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஈவினிங் டைமில் நல்ல சுட மொறுன்னு காலிஃப்ளவர் 65 எடுத்து வச்சுட்டு நல்ல சூடான ஏலக்காட்டியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. வெஜ்ஜு புலாவ், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் வந்து எந்த பக்குவத்தில் வேக வைக்கணும், என்ன மாதிரி ஒரு பொருள் சேர்த்தோன்னா நமக்கு மசாலா பிரியாமல் உதிராமல் இருக்கும், காலிஃப்ளவர் மேலே அந்த கோட்டிங் நிற்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் விகாஸ் சமையலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம மொறு காலிஃப்ளவர் 65 எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 2 பூ எடுத்துருக்கேங்க. இது 1.5 கிலோ அளவுக்கு வரும். மேலே இருக்கக்கூடிய இலையை நறுக்கிட்டு நம்ம எப்பொழுதும் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பூவாக தாங்க போட போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பூவுமே கட் பண்ணிட்டேங்க. தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு இருக்குது நம்ம அளந்துக்கலாம். மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 7 கப் அளவுக்கு எனக்கு வருதுங்க. மொத்தத்துக்கு எனக்கு 7 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் நான் அளந்து எடுத்துருக்கிறேன். அளவு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு வரும். எல்லாமே அளந்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நனைகிற அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் காலிஃப்ளவரை நம்ம அப்படியே போட்டு 2 நிமிஷத்தில் எடுத்துடணும். அதிக நேரம் வேக வச்சோன்னா நம்ம காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணும்போது பூவெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா சூடான தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம உடனே எடுத்துடலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இருந்தோன்னா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதிக நேரம் வேக வச்சோன்னா நம்ம காலிஃப்ளவர் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சின்னதாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டேஜில் நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதும் காலிஃப்ளவர் வந்து நல்ல மொறுமொறு தன்மையோடு இருக்கும். அதுக்காக நான் 2 நிமிஷத்தில் நான் டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அடுத்து நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு அகலமான பிளேட் எடுத்துகிட்டு இப்போது தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்து சின்ன மூடி லெமன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 10 சொட்டு மட்டும்தாங்க லெமன் சேர்த்துக்கிறேன். அதிகமான புளிப்பு வேண்டாம். இந்த புளிப்பே கரெக்டாக பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுன்னு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நல்லா ஓரளவு திக்கான பக்குவத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டலாக 2 பக்கமும் கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரோட காம்பு பகுதியில் வந்து மாவு அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாதுங்க. எந்த பக்கம் நமக்கு மாவு இல்லையோ அந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டு இந்த மாதிரி மாவு இருக்கிற பக்கம் நம்ம திருப்பி விட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். காலிஃப்ளவரோட உப்பு, காரம், நம்ம போட்டுக்கக்கூடிய லெமன், எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கப் தண்ணியில் 3/4 கப் அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு
நம்ம காலிஃப்ளவர் பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நமக்கு நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லாவே மாவு நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லாவே ஊறி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா நான் போட்டுக்கிறேன். நம்ம சின்ன சின்ன பூவாக இருந்தால் அப்படி மொத்தமாக போடலாம். நம்ம கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம மீதி இருக்கக்கூட மாவோட டிப் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட உடனே நம்ம கலந்து விடக்கூடாதுங்க. கலந்து விட்டோன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வெந்து நம்ம கரண்டியில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட உடனே மிக்ஸ் பண்ணோன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும். நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடிக்கடி நம்ம கலந்து விடக்கூடாதுங்க. கலந்து விட்டோனாலும் மசாலா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், நமக்கு ஒரு பேட்ச் பொரிக்கிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுதுங்க. இந்த மாதிரி நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு அட்டகாசமாக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சிடுறேன். உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே காலிஃப்ளவர் மேலே நல்லாவே மிக்ஸ் ஆகியிருக்கு. மசாலா பிரிஞ்சு வரலை, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. திரும்ப அடுத்த பேட்ச் பொரிக்கும் போதும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பொரிச்சுக்கலாம். நம்ம திருப்பி விட்டோன்னா நமக்கு மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் கரண்டி வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அடிக்கடி நம்ம கலந்து விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி எல்லா பேட்சும் நான் பொரிச்சிட்டு நல்லா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சுட சுட காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு சூடான ஏலக்காட்டியோடு சாப்பிடும்போது உண்மையாகவே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுட சுட மொறுன்னு காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் 65 கூட சாப்பிட்றதுக்கு சூடான ஏலக்காட்டி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டான சின்னதாக ஒரு கோட்டிங்கோட நல்லா மொறு தன்மையோடு இருக்குங்க. காலிஃப்ளவர் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே ரொம்பவே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.